ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் தற்போதைய சூழ்நிலை சார்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது அது பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் டைமில் பை அண்ட் டிப்பா இல்லை ஸ்டே காஷியஸா? ஓகே, வாட் டைம் ஸ்ட்ராட்டஜின்னு ஹெட்டிங். இது பேர் வாட் டைம் ஸ்ட்ராட்டஜி, பை அண்ட் டிப் ஆர் காஷியஸ். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் த மார்க்கெட் கரெக்ஷன், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் பிகினிங் ஆஃப் டீப்பர் டவுன்டர்ன். அதாவது இந்த கரெக்ஷன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை இன்னும் ஃபாலிங் நைஃபா, ஃபால் பண்ணிகிட்டே இருக்க போதா நைஃபா இல்லை வாங்குற நைஃபான்னு கேட்டு ஒரு கொரி வந்திருக்கு. ஸோ பேசிக்கலி இது எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனு. இது ஓகே, இது இந்த இறக்கம் பிகாஸ் ஆஃப் தி வார். இப்போ திடீர்னு நாளைக்கு வார் இல்லை, திடீர் ஓவர் நைட்டு ட்ரம்ப்பு நோ மோர் வார் சுகும் அவர் எழுந்துன்னா சாயங்காலம் என்ன சொல்லுவார் தெரியாது. அவர் நோ மோர் வார் பீஸ், ஐ வாண்ட் டு கோ ஃபார் நோபல் ப்ரைஸ் பீஸ் சொன்னாருனாக்கா மார்க்கெட் 10% மேலே போயிடும். ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்மளுடைய விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது குவாலிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ். நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்குறீங்கன்றது பொறுத்து தான் இருக்குது. அதுதான் மெயினாக. ஸோ நீங்கள் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் மார்க்கெட் பார்த்து பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்டில் 99% இது மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் ரியாக்ஷன் தான் அது ரொம்ப. நீங்கள் பணம் பண்ணுறது அவையூ ரியாக்ட் டு த மார்க்கெட்டு தான் தவிர, நீங்கள் ரொம்ப மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு மார்க்கெட் நாலேஜ், நல்ல பங்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு படிப்புலாம் தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் எந்த பங்கில் இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஓகே, இந்த பங்கு இதுவும் கடந்து போகுமான்ற மாதிரி பங்கு தான் நம்ம வச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, இதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இதுக்கு முன்னே நீங்கள் லாஸ்ட் 10 years 15 years 20 yearsல எந்த கரெக்ஷன் நீங்கள் வாங்கியதாலும் ஒரு 2 years பணம் பண்ணியிருப்பீங்க. ஓகே, வாங்குற அந்த டைமில் உங்களுக்கு சோதனை காலமே தவிர 2 வருஷம் போகிறது ஹனிமூன் பீரியட் தான் அது. ஓகே, ஸோ அதனால் பை ஆன் டிப்ஸ் எப்பவுமே ஒரு ஷேர் ப்ரைஸ் ஷேர் நல்லா இல்லைன்னு இறங்கி வந்தாக்கா அது டேஞ்சர், அது ஃபாலிங் நைஃப். அதை பிடிச்சா ரத்தம் வரும். இது பட்டர், ஃபாலிங் நைஃப் தான். பட் இது பட்டரில் இருக்குது, பட்டர் உள்ள உழுது. நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா பட்டர் தான் கையில் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ டீப்பர் கரெக்ஷன் வருமானது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ டீப்பர் கரெக்ஷன் மாதிரி தெரியல. ஏன்னா இந்த நேற்று ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அந்த கேப் டவுன் பார்த்தா ப்ரீவியஸ் கேப் அப்போ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும்போது ஓப்பன் கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ். அதே ஒரு கேப் அப் ஆகுது, 150 பாயிண்ட் கேப் அப் ஆகுது. அன்னைக்கு க்ளோசிங் ஓப்பன் ப்ரைஸ் கீழே க்ளோஸ் பண்ணால் வீக். எப்பயும் ஓப்பன் 180 பாயிண்ட் மேலே க்ளோஸ் ஆனால் செல்லிங் வருது. ஸோ இந்த கேண்டில் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் மெயினாக பாருங்கள். இது கீழே ஃபால் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் ஸ்விங்கில் உடைக்கல. அந்த ஃபாலில் உண்மையிலே பெரிய ஃபால்னாக்கா அதை உடைச்சி எல்லாம் விற்றுந்தாங்கனாக்கா ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ நிஃப்டி ஸ்டாக்கே ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனால் புல்லிஷ், நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸில் க்ளோஸ் ஆனால் அல்ட்ரா புல்லிஷ். ஓகே, ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஸ்விங்லும் பிரேக் ஆகலை. அங்கேருந்து ஒரு மாதிரி ஒரு ஃபிபனாச்சி கிட்ட தான் நிற்குது அது. ஸோ அதனால் இந்த கரெக்ஷன் நீங்கள் இப்போ ஒரு டைமில் 15,000 to 18,000 ஒரு 8 மாதம் போச்சு. அந்த 8 மாதம் அந்த ரேஞ்சு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா 26,000 போகும்போது யூஆர் மேக்கிங் பிக் மணி. அந்த பீரியடில் தான் மியூச்சுவல் ஃபண்டாக டபுள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கவங்க கவலையப்படாதீங்க. நேற்று என்ஐவி யாராருக்கு கிடச்சதோ அவங்களுக்கு பயங்கர அதிர்ஷ்டசாலி, அவங்களுக்கு ஜாக்பாட் என்ஐவி அது. ஓகே, இது ரொம்ப ரேராக நடக்கும். பட் ஆனால் என்ஐவியில் ஜாக்பாட் அடிப்போம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண தைரியமாக வராது. அதான் பிரச்சனைங்க. ஸோ இது பெரிய டீப்பர் டவுன் இருக்க மாதிரி இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் டீப்பர் ட்ரெண்ட் எப்படி ஆகும்னாக்கா, நேற்றே ஓவர் சோல்டு RSI 30 கீழே போயிருந்தா டேஞ்சர். ப்ரீவியஸ் RSI 30 கீழே போகிறதே பிரேக் பண்ணல. ஸோ மார்க்கெட் ஸ்டில் தி ஒரிஜினல் ஃபார்மேஷனில் இன்டாக்ட். ஓகே, டெக்னிக்கலி. ஓகே, ஆர் இன்வெஸ்டர் ஓவர் ரியாக்டிங் டு வார் ஹெட்லைன்ஸ் ஆர் தி ரிஸ்க் ஃபண்டமெண்டலி ஜஸ்டிஃபைட். இன்வெஸ்டர் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ரீட்டைல் இன்வெஸ்டர் யாரும் ரியாக்டே பண்ணுறதில்லை. நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம், ஒன்றும் பண்ணுறதில்ல. பெரிய இன்ஸ்டியூஷன் தான் விற்கிறாங்க வாங்குறாங்க. என்னத்தை விற்கிறாங்க, என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. ஓகே, அதனால நிறைய பேர் விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு சில பயந்து விற்கிறாங்க. எப்பவுமே நம்ம பயந்து வாங்கலாமே தவிர பயந்து விற்கக்கூடாது. பயந்து வாங்கினீங்கன்னாக்கா கண்டிப்பாக யூ வில் மேக் மணி. நீங்கள் எப்போ மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறீங்களோ அப்போ வாங்கினீங்கன்னா யூ வில் மேக் மணி.
எப்போ மார்க்கெட்டை பார்த்து தைரியமாக நம்ம வாங்குறோமோ, கான்ஃபிடென்ட்டாக வாங்குறோமோ, அப்போ மார்க்கெட் இறங்கிடுது. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால இந்த டிப்பு கண்டிப்பாக பை தான். ஃபண்டமெண்டலி ஜஸ்டிஃபைடா வேல்யூஷன் அட்ராக்டிவ் ஆயிடுது. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை, அப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னா அதுதான் ஃபண்டமெண்டலி வீக்னு அர்த்தம். அதுதான் ஃபண்டமெண்டலி வீக், எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ்லாம் டீசெண்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை, ரிசல்ட் வெரி பிரச்சனை கிடையாது. இந்த இறங்குனது வந்து ட்ரம்ப்னால இறங்குனாக்கா நம்ம தைரியமாக வாங்கலாம். ஓகே, கவலைப்பட தேவையில்ல. பட் கம்பெனியில் இருக்க பிரச்சனையால விழுந்தாக்கா நம்ம கண்டிப்பாக பை பண்ணணும். ஹவு ஷுட் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பேனிக் டிவன் ட்ரிப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் வீக்னஸ்? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் தியான முறையில் தியானத்தில் தான் இருக்கணும். ஓகே, லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து உங்கள் ஸ்டாக் அஃபெக்ட் பண்ணுமா? இந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்னால என் ஸ்டாக் அடி வாங்குமா? அப்போனா நம்ம பயப்படணும். இல்லை இதுவும் கடந்து போவோமா? பயப்படக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்ம பயப்படவே தேவையில்லை. பேனிக் டிப்பு கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் மார்க்கெட் இறங்கினா கண்டிப்பாக வாங்கணும். ஸ்டாக் ஃபேக்டரால் ஒரு ஸ்டாக்கால் இறங்கினாக்கா நம்ம வாங்கக்கூடாது. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் வாங்குற ஸ்டாக், உங்ககிட்ட வாங்குற ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு டிப்பில் வாங்கிட்டேன், நீங்கள் டிப்பில் சொன்னீங்க வாங்கிட்டேன், ஆனால் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் ரிசல்ட் இல்லைன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக கீழே போகும். ஸோ உங்கள் இருக்கிற ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் லாஸ்ட் 2 quarters ரிசல்ட் நல்லா இருக்கு, லாஸ்ட் 3 quarters நல்லா இருக்கு, லாஸ்ட் குவார்டர் நல்லா இருக்கு, டர்ன் ஓவர் ஆயிருக்கு, அது பாருங்க. அந்த ஸ்டாக்லாம் பை ஆன் டிப்ஸ் தான். அந்த ஃபாலிங் நைஃப் ரத்தம் வராது. ஸோ அந்த ஃபாலிங் நைஃப் we have to buy. That should not be a problem. Which sectors are likely to outperform if geopolitical tensions escalate further? செக்டர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே செக்டர் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா க்ரூடில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. க்ரூட் ஷார்ட் சப்ளைனாக்கா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. மற்றபடி செக்டர் வைஸ் எனக்கு வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்ல டிபெண்ட் ஆன் இந்தியாவோ அதெல்லாம் சேஃபாக தான் இருக்குது. ஓகே, ஸோ செக்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டீல் நல்லா இருக்குது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நல்லா இருக்குது, பேங்க்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டியது ஒரு சில பேர் டிஃபென்ஸ்ன்றாங்க. டிஃபென்ஸ் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா பிகாஸ் சடனாக எல்லாம் ஒரு போர் நிறுத்தம் வந்துட்டு எல்லாம் அமைதியாக இருந்தாங்கன்னா டிஃபென்ஸும் காலி ஆகிடும். ஸோ அதனால நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதனால் எப்பவுமே வந்து செக்டர் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா செக்டர் நிறைய பிளேயர் இருக்கலாம். ஃபார்மாலேயே 10-15 பிளேயர் இருக்குது. கெமிக்கலில் என்ன பிளேயர்னு ஒன்றுமே புரியல எனக்கு, அட்லீஸ்ட் எனக்கு. ஓகே, டிஃபென்ஸ்லேயும் நிறைய விதமான பிளேயர் இருக்குது. ஸோ அதனால் வந்து செக்டர் வைஸ் நம்ம வாங்குறது வந்து கொஞ்சம் அன்லெஸ் அதை பற்றி தரோவாக தெரிஞ்சால் நீங்கள் வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாங்குறது ரிஸ்க்கு தான். ஷுட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூ their SIPs or temporarily shift to safer assets? அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. மேட்ச் ஆட ஆரம்பிச்சா நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நல்ல பவுலர் போடணும், சாதாரண பவுலர் போடும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் அடி வாங்கி கண்டினியூ பண்ணணும். இப்போ எஸ்ஐபியில் இருக்க இன்வெஸ்டர் வந்து முந்தானத்து வெளியே போயிருந்தாங்கனாக்கா நேற்று டிப்பு என்ன இருக்கு, நேற்று டிப்பில் தான் அவங்களுக்கு NIV கிடச்சிருக்கும், காணாமல் போயிருக்கும். பட் ஆனால் எஸ்ஐபி இருந்ததாக்கா அந்த டிப்பில் ஒரு NIV கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு வருஷத்தில் குறைந்தபட்சம் 6 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 3 மாதம் ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு 3 மாதம் பேடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கணும்னாக்கா இது எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் வாழ முடிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை வாழும். அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸும் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலையும் பார்க்கும், அதையும் மீறி நடக்கணும். அதான் ஸ்டாக்ஸ். How would a sharp price in crude oil price change the overall investment strategy? See, crude வந்து நீங்கள் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, க்ரூடு வந்து ஷார்ட் சப்ளை ஆனாக்கா கேஸ் ப்ரைஸ் ஏறும், பெட்ரோல் ப்ரைஸ் ஏறும். அது யார் அஃபெக்ட் பண்ணோம்? ஓவரால் இன்ஃப்ளேஷன் வில் ரைஸ், எல்லாரும் பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது ப்ளஸ் இந்த இதில் அஃபெக்ட் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து அது ப்ரைஸ் எக்ஸ்ட்ரமாக ஷூட்டப் ஆகும். ஸோ அதனால் வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரி க்ரூட் ப்ரைஸ் ரைஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன் மேலே போகும். ஓகே, ஸோ அதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் க்ரூட் வந்து வீக்காக தான் இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. பட் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இந்த மாதிரி க்ரூட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இதெல்லாம் டெம்பரரி ஃபினாமினா. ஓகே, நம்ம மார்க்கெட் இதையும் கடந்து போகும், நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஸோ அதனால் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இதை வந்து இந்தியா, அதாவது நம்ம உள்ளூர்லேயே நிறைய கம்பெனி இருக்குது. ப்ளே கம்பெனிஸ் விச் ஹஸ் காட் லெஸ் ப்ராப்ளம்ஸ்.
சிம்பிள் கம்பெனிஸ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ ஐஆர்சிடிசி மாதிரி கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி கம்பெனி, இதெல்லாம் டொமஸ்டிக் ஃபேஸிங் எக்கானமி. டொமஸ்டிக் கம்பெனிஸ், டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், பெரிய அளவு கேபெக்ஸ் அண்ட் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ். ஓகே, இஃப் யூர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் என்னன்னா ஆட்டோமோட்டிவ்ஸ், ஆன்சிலரி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் த பெஸ்ட். எனக்கு கேட்டிங்கனாக்கா ரீட்டைல் இன்வெஸ்டர்னாக்கா யூ ஷுட் ஸ்டிக் டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஓகே, ப்ரிடாமினென்ட்லி நம்ம என்ன பொறுத்து நான் 90% ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். அங்கங்கே ஒன்று ரெண்டு ஸ்டாக் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்கை பார்ப்போம் தவிர ஏதாவது யூனிக் ஸ்டாக் எதாவது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முத்ரான்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அது மாதிரி ஸ்டாக் கிடச்சா நம்ம ட்ரை பண்ணுவோம் தவிர. பட் இப்போ என்ன மாதிரி அது நான் ஒரு காலத்தை வாங்கி கொடுத்துன்னு வச்சுங்க, அது வேறு கதை. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு யூனிக் ஸ்டாக்காக இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியில் அது ஒரு தனித்தன்மையோடு இருக்கணும். ஓகே, இப்போ இன்னும் நம்ம ஆல்ரெடி பேசுவோம் ரெயின்போ, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இப்போ ரெயின்போ சைல்ட் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் லாங் 3 to 5 years. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்காக 100 ஹாஸ்பிட்டல் இருக்குது, சில்ட்ரனுக்காக ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி லிஸ்டட் ஸ்பேஸில் அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு செக்டரை பார்த்து, பட் அது எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா எவ்ரி குவார்டர் ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக்காக போகாமல் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு இண்டஸ்ட்ரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இண்டஸ்ட்ரியில் வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய பணம் பண்ணுவீங்க. ஓகே, இதில் வந்து பணம் பண்ணுறது என்ன, ஹவ் யூ ரியாக்ட் இந்த மார்க்கெட்டோட ஒரு மாதிரி சுச்சுவேஷனில், இந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஹவ் யூ ரியாக்ட் டிசைட்ஸ் ஹவு மச் மணி யூ மேக் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ நீங்கள் நல்ல இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியதை நீங்கள் கவலையப்படாதீங்க. எஸ்ஐபி இன்வெஸ்டர் ஜாலியாக இருக்கும், ஸ்டாக் இன்வெஸ்டர் காஷியஸாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் எவ்வளோ இறங்குதுன்னு பாருங்க. எந்த ஸ்டாக் இந்த ஃபாலில் கம்மியாக இறங்குதோ அந்த ஸ்டாக்கு தான் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். எந்த ஸ்டாக்கில் இறங்காமல் அப்படியே நிற்கிறானோ அவன்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஸோ அதனால நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் வந்து நல்லா தான் இருக்குது, பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராங்காக இருக்குது, நிஃப்டியும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஒரு மாதிரி சிமிலராக இருக்குது. ஓகே, அப்படி மேலே போயிட்டு ஒரு 75% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பிளே போயிட்டு 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து ஸ்மால் ப்ரைவேட் பேங்க்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல பிளேயில் இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அக்ராஸ் மியூச்சுவல் ஃபண்டு, ப்ரோக்கிங் கம்பெனிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ணிங்கனாக்கா யூ வில் see a lot of money. ஓகே, ஐ ஹோப் நான் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச அது IMHO இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய படிங்க. நிறைய படித்தா தான் நம்மளுக்கு கொஞ்ச நாள் மார்க்கெட் பிடிச்சா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும், கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.